ஒரு நாள் வைகுண்டத்தில் மகாலட்சுமி தேவி மற்றும் பெருமாளுக்குள் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கோபத்தின் உச்சியில் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு வந்து ராணி பத்மாவதியாக அவதாரம் எடுத்தார். அவரை இழந்த பெருமாள் துயரத்தில் மூழ்கி பூமிக்கு வந்து திருப்பதி மலையில் தங்கினார். அங்கே பத்மாவதியை கண்டதும் அவரின் அழகும் ஆன்மீக ஒளியும் பெருமாளை ஈர்த்தது. இருவரும் காதலித்து திருமணம் செய்ய முடிவு செய்தனர். ஆனால் திருமணச் செலவு மிகப்பெரியது. அதனால் பெருமாள் குபேரனிடம் கடன் கேட்கச் சென்றார். குபேரன் சிரித்தபடி, திருமணத்துக்கு பிறகு இந்த கடனை எப்படி செலுத்தப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு பெருமாள், என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் தரும் காணிக்கைகள் மூலம் இந்த கடனை அடைப்பேன் என்று புன்னகையுடன் கூறினார். அன்றிலிருந்து திருப்பதி காணிக்கைகள் பெருமாள் குபேரனுக்கு செலுத்தும் அந்த தெய்வீக கடனின் ஒரு பாகமாக கருதப்படுகின்றன. அதனால்தான் இன்றும் மக்கள் நம்புகிறார்கள், திருப்பதி சென்று வருபவரின் கடனும் சிறிது குறையும், அருள்மழையும் பொழியும்.